குட்டிமா என்ன பண்ற? இதோ முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி சட்னி செய்ய போறியா? சூப்பர். முள்ளங்கியே பிடிக்காதவங்களுக்கு பிடிக்குங்க இந்த முள்ளங்கி சட்னி வந்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கே ஃபஸ்ட்டு பிடிக்காது. மாமியார் வீட்டில் முள்ளங்கி சட்னி செஞ்சு பழகிட்டாங்க. அது வந்து அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. எப்பவுமே முள்ளங்கி எதுக்கு வாங்கிட்டு வரேன்னா முள்ளங்கி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் தான். அது ஒயிட் ரைஸுக்கு நம்ம கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு முள்ளங்கி பிடிக்குன்னு சொல்லுங்கள். முள்ளங்கி சட்னி நல்லா இருக்குங்க. முள்ளங்கி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக முள்ளங்கி வந்து சாம்பார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கள் ஊரில் டிஃப்ரெண்ட்டாக பொள்ளாச்சியில் வந்து எங்கள் அம்மா இது மாதிரி தான் பண்ணுவாங்க. முள்ளங்கி வச்சு சட்னி பண்ணுவாங்க. இவங்க வந்து சாப்பிட்டு பழகிட்டு பாவுன்னா அதை வாங்கிட்டு வந்துடுது. எனக்கு முள்ளங்கி சட்னி வேணும், முள்ளங்கி சட்னி வேணும்ன்ட்டு. அந்த புதினா சட்னி அந்தமாரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பொள்ளாச்சி ஸ்பெஷல். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு கூட டைம் போடுறோம் வீடியோ. அது தெரிஞ்சால் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு எதாவது அது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்களும் அதை எப்படி டிஷ் பண்ணணும் நாங்கள் போடுறோம் வீடியோ. சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாதங்க இப்படி சாப்பிடலாம். அதுவும் குட்டிமா கையால் நான் சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டு வேறு. அவங்க பொண்டாட்டி கையால் சாப்பிட்டா அது டேஸ்ட்டு வேறு தானே. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அருமையாக இருக்கும். சரி தங்க, டியூட்டி கிளம்புனீங்க முதல்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டுருந்தா எப்படி வேலைக்கு போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போடுங்க. பாய். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.